வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தவிக புதிய அரசு அமைக்க ஆதரவை திரட்டும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளது. தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கு ஆளுநர் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் துணை நிற்கும் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது. தமிழகத்தில் குதிரை பேரம் நடைபெறுவதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தவிக புதிய அரசு அமைக்க ஆதரவை திரட்டும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளது. இடதுசாரி கட்சிகள் நேற்று ஆதரவு தெரிவித்து கடிதம் வழங்கிய நிலையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் விசிக ஆகிய கட்சிகள் இன்னும் கடிதம் வழங்கவில்லை. புதிய அரசை அமைப்பதற்கு ஆளுநர் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக மட்டுமே முஸ்லீம் லீக் தெரிவித்துள்ளது. விசிகாவை பொறுத்தவரை தங்களது நிலைப்பாட்டை இன்னும் அறிவிப்பதாக தெரிவித்துள்ளனர். இந்த இரு கட்சிகளும் ஆதரவு தெரிவிக்கும் நிலையில் தவிக ஆட்சி அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மை கிடைத்துவிடும் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. முன்னதாக தவிக தலைவர் திரு விஜய் நேற்று மாலை ஆளுநரை சந்தித்து அரசமைக்க ஆதரவாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அளித்துள்ள ஆதரவு கடிதங்களை வழங்கினார். இந்நிலையில் தமிழகத்தில் குதிரை பேரம் நடைபெறுவதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். மக்கள் மாளிகையில் நேற்று ஆளுநரை சந்தித்து பேசிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக ஆளுநரிடம் கடிதம் அளித்துள்ளதாக கூறினார். தமது கட்சியின் சார்பில் மன்னார்குடி தொகுதியில் இருந்து சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு காமராஜ் கையெழுத்திட்டதாக போலியான கடிதம் தவிக சார்பில் ஆளுநரிடம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து ஆளுநரிடம் தாம் புகார் அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார். ஆனால் இவரது குற்றச்சாட்டுகளை தவிக மறுத்துள்ளது. தமிழக மக்களின் முன்னேற்றத்திற்காக பிஜேபி அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வருவதாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், சட்டப்பேரவைத் தேர்தல் முடிவுகளை பிஜேபி மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழக மக்களின் விருப்பத்தையும் தேர்தல் முடிவுகளையும் உளமாற மதிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இதன் காரணமாக தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான எந்தவொரு முயற்சியிலும் பிஜேபி தன்னை இணைத்துக் கொள்ளாது என்றும் திரு நைனா நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்க உள்ள நிலையில் அவருக்கு லட்சிய ஜனநாயக கட்சி தனது ஆதரவை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் நிறுவனர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேற்று செய்தியாளர்களிடம் கூறுகையில், திரு ரங்கசாமியை முதலமைச்சராக முன்மொழிந்து எங்களது ஆதரவு கடிதத்தை ஆளுநரிடம் சமர்ப்பித்துவிட்டோம் என்றார். இந்நிலையில் புதுச்சேரியில் திரு ரங்கசாமி தலைமையில் கூட்டணி அரசு வரும் மே 13ஆம் தேதி பதவியேற்க உள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. 30 இடங்களை கொண்ட புதுச்சேரி சட்டப்பேரவையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை தக்கவைத்துள்ளது. இதில் என்ஆர் காங்கிரஸ் 12 இடங்களிலும், பிஜேபி 4 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. அதிமுக மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சி தலா ஒரு இடத்தில் வெற்றி பெற்றுள்ளன. திமுக 5 இடங்களையும், காங்கிரஸ் ஒரு இடத்தையும் பிடித்துள்ளன. முதன்முறையாக போட்டியிட்ட தவிக 2 இடங்களில் வெற்றி பெற்று தனது கணக்கை தொடங்கியுள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் தொடர்பான அனைத்து புள்ளி விவரங்களையும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. ECI நெட் கைபேசி செயலியில் இந்த விவரங்கள் இடம்பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நாடு முழுவதும் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக நடைபெறுவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நேற்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணை செயலர் திருமதி சுஜாதா சர்மா, சமையல் எரிவாயு பற்றாக்குறை இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். கடந்த 2 நாட்களில் மட்டும் 57 லட்சம் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதேபோல் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட 5 கிலோ சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் கடந்த 2 நாட்களில் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நாட்டின் பாதுகாப்பு என்பது எல்லைகளை காப்பதோடு மட்டும் நின்றுவிடாமல் ஒவ்வொரு குடிமகனின் பாதுகாப்பையும் உள்ளடக்கியது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய ராணுவத்துடன் இணைந்து திரங்காமலை மீட்புக் குழு பணியாற்றிய 10 ஆண்டுகளை கொண்டாடும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், இமயமலை போன்ற கடினமான பகுதிகளில் மீட்புப் பணிகளை மேற்கொள்வதில் இக்குழுவின் பங்கு மகத்தானது என்று பாராட்டினார்.
ஒரு வலிமையான இந்தியா என்பது எல்லை பாதுகாப்போடு பேரிடர் காலங்களில் மக்களின் உயிரை உறுதி செய்வதிலும் அடங்கியுள்ளது என அவர் தனது உரையில் குறிப்பிட்டார். திரங்காமலை மீட்புக் குழு வெறும் மீட்பு பணியோடு நில்லாமல் இந்திய ஆயுதப் படைகளுக்கு ஒரு வலுவான தூணாகவும் பனிச்சரிவு மீட்பு பணிகளில் உலகத்தரம் வாய்ந்த ஆற்றல் கொண்ட அமைப்பாகவும் உருவெடுத்துள்ளது என்று அவர் பெருமிதம் தெரிவித்தார். நில ஆவணங்களை டிஜிட்டல்மாக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நேற்று புதுதில்லியில் டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் கீழ் இதற்கான பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். நில ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்படுவது பயனாளிகளுக்கும் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் உதவிடும் என்று அவர் கூறினார். இந்த திட்டத்தின் செயலாக்கத்தை தொடர்ந்து கண்காணிக்குமாறும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். பிளஸ் 2 தேர்வில் காஞ்சிபுரத்தை சேர்ந்த நெசவாளரின் மகளான பார்வையற்ற மாற்றுத்திறனாளி மாணவி 565 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளார். ஆசிரியர் மற்றும் பெற்றோர் அளித்த ஊக்கத்தால் அதிக மதிப்பெண்களை பெற முடிந்ததாக தெரிவித்தார். என் பேர் காவ்யா. நான் 12th வந்து 565 எடுத்திருக்கேன். ஸ்கூல் பேர் வந்து லிட்டில் ஃப்ளவர் கான்வென்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஃபார் த பிளைண்ட், சென்னையில் படித்தேன். இந்த மார்க் நான் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வந்து என் டீச்சர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் காரணம். டீச்சர்ஸ் சொல்லி கொடுத்து நான் அப்படியே ஃபாலோ பண்ணி என்னுடைய உழைப்பு போட்டு நான் படித்தேன். நல்லாவே படித்தேன், நல்ல மார்க் எடுத்திருக்கேன். பேரண்ட்ஸ் வந்து என்னை கைட் பண்ணி கூப்பிட்டு போனாங்க. என்னை கைட் பண்ண டீச்சர்ஸ் அப்புறம் பேரண்ட்ஸ், இந்த சொசைட்டிக்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தென் தமிழகத்தின் அநேக இடங்களிலும் சென்னை உள்ளிட்ட வட தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் இன்று அதிகாலை தென் சென்னையின் பெரும்பாலான பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. இதனால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கி நின்றது. இருவரி செய்திகள். ரஷ்யா உக்ரைன் இடையே அறிவிக்கப்பட்டுள்ள 3 நாள் சண்டை நிறுத்தம் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நல்ல துவக்கம் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். இஸ்ரேல் லெபனான் இடையே அமைதியை ஏற்படுத்த இம்மாதம் 14ஆம் தேதி அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஹரியானாவில் அம்பாலா அருகே நிகழ்ந்த கார் விபத்தில் இருந்து அம்மாநில அமைச்சர் திரு கிஷன்லால் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். ஆபரேஷன் சிந்தூர் ஓராண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு திரிபுரா மாநிலம் அகர்தலாவில் மாணவர்களிடம் ராணுவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ராமேஸ்வரத்தில் உள்ள பத்ரகாளியம்மன் கோவில் 43வது ஆண்டு பூச்சொரிதல் விழாவை முன்னிட்டு நேற்று நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாகை மாவட்டம் கீழ்வேளூரில் பிரசித்தி பெற்ற அட்சயலிங்க சுவாமி ஆலயத்தில் சித்திரை பெருவிழாவை முன்னிட்டு நேற்று நடைபெற்ற தெப்ப உற்சவத்தை ஏராளமான பக்தர்கள் கண்டு தரிசித்தனர். ரயில்வே மதுரை கோட்ட மொத்த வருமானம் கடந்த நிதியாண்டில் 1408 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் பொது விநியோக திட்ட குறைகள் தொடர்பாக வட்ட அளவிலான குறைதீர் முகாம் இன்று நடைபெறவுள்ளது. தெற்கு ரயில்வேயில் முதன்மை தலைமை பணியாளர் நல அதிகாரியாக இந்திய ரயில்வே சேவை பிரிவை சேர்ந்து திரு நாராயணன் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. தில்லியில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் விளையாடிய தில்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 142 ரன் எடுத்தது. 143 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய கொல்கத்தா அணி 14.2 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 147 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. ஜெய்ப்பூரில் இன்று இரவு மணி 7:30க்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தவிக புதிய அரசு அமைக்க ஆதரவை திரட்டும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளது. தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கு ஆளுநர் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் துணை நிற்கும் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது. தமிழகத்தில் குதிரை பேரம் நடைபெறுவதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.